ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீடியோவே போட முடியல. எதுக்குன்னா எனக்கு விளாக் கிடைக்கல, அதனால நான் வீடியோ போடல. ஸோ வீட்லேயும் சில கஷ்டங்கள்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. அந்த சோகங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். எதனாலன்னா, எனக்கு வீவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த பொருள் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய கம்பலுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. கீழே இறங்கி இறங்கி போயிடுது. அதனால் சரி நம்ம போயிட்டு மாற்றிட்டு வந்துடலாமா, நான் ஒரு ஆளாக யோசிச்சிட்டே இருந்தேன். சரி போகலாமா அப்படிங்கும்போது சொல்லாமல் போனால் பயங்கரமாக கேள்வி கேட்பார், என்ன திட்டுவார். ஏன்னா நான் இது வரைக்கும் தனியாலாம் போனது கிடையாது. அதனால் நம்ம சரி எதுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஒரு மாதமாக வேலைக்கே போகல. ஒரு மாதம் ஆயிடுச்சு வேலைக்கு போய். ஏன்னா நம்ம சூழ்நிலை அந்தமாரி போயின்னு வந்துட்டு இருக்கோம். வேலைக்கு போகல. இன்றைக்கி தான் ஒரு வேலைக்கு போகிறேன்ட்டு போனார். எனக்கு தெரியும் என் வீட்டுக்காரர் நான் ஒன்றே எங்கேயோ விட்டு போக மாட்டான்னு. ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கிற அப்படின்னு கேட்டேன். நான் இங்கே தான் மாதவரத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, நீ சவாரி ஓட்டு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், பாடி சரவணா வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். எதுக்கு போகிறேன், ஏன் போகிறேன்? இல்லைப்பா இந்தமாரி ஒரு பொருள் இதை கொடுத்துட்டு வேறு வாங்கிட்டு வந்துடல அப்படின்னு சொன்னால், நீ தனியாக போக போறியா, இன்றைக்கி தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு வந்து என்னோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வாங்கணும்னு நினச்சின்னா அது இன்றைக்கே வாங்கிடணும். இல்லைனா அதை நான் யோசிக்கவே மாட்டேன். வாங்கக்கூடாதுன்னு நினச்சா அதை யோசிக்க மாட்டேன். வாங்கணும்னா வாங்கிடணும். இல்லைடா எனக்கு வாங்கணும் இன்றைக்கி, நான் போயிட்டு வரேன்னா வேணாம் இரு, நான் வந்து தொலைகிறேன், எனக்கு எங்கேயோ விட மாட்டேன்றேன். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டிருந்தீங்க, உங்கள் வீட்டுக்கார் எப்படி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் கேட்டீங்க. எனக்கு கிடைச்ச புருஷன் மாரி யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே அந்தமாரி இருக்கிறாரான்றது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எங்கேயோ தனியாக விட மாட்டார். ஏன்னா நான் வண்டியெல்லாம் ஒழுங்காக பார்த்து போக மாட்டா, ரோடு கிராஸ் பண்ணிட்டு போகிறா, ஒழுங்காக பார்க்காம ரோடு கிராஸ் பண்ண போகிறா, வண்டிங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு எனக்கு எங்கேயுமே அனுப்ப மாட்டார். அது எல்லாமே தனியாகவே எங்கேயோ அனுப்ப மாட்டார் அவர். அதனால் நான் வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் வந்துட்டு பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பொக்கிஷம் கிடையாது, காமிச்சிடுறேன் இருங்க. இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக என்னோடய வீட்டுக்கார் வந்து வாங்கி கொடுத்தார். ரொம்ப கஷ்டங்கள் காலத்தில் வந்து வாங்கி கொடுத்தாரு. எனக்கு கேட்டேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் கம்பலுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. இப்படி மாட்டுறது என்னோடய முடி வந்து கொஞ்சம் அப்படியே நைஸாக இருக்கிறதுனால என்னாவது அப்படியே சருங்கி வந்து கீழே வந்துடுது. எவ்வளோதான் நம்ம கிளிப்பு போட்டு மாட்டினாலும் அது மாட்டேன். ஏன்னா மெலிசாக இருக்கிறதுக்கு எங்கன்னா விழுந்துரு போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு சரி கொடுத்துட்டு வேறு வாங்கிக்கலாம், நீட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா வச்சு போகிறேன். அந்த பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு தெரியல. ஸோ 916 தானே, அதிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ என்னோடய வீட்டுக்கார் வந்துட்டுருக்கிறார், கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் எல்லோரும் கேட்டிங்க உங்கள் வீட்டுக்கார் எப்படிக்கான்னு. ரொம்ப என் வீட்டுக்கார் என் புருஷன் மாரி எனக்கு வந்து கிடைச்சது ஒரு வரம் தான் நினைக்கிறேன். அந்தமாரி உண்மையாகவே யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படி சொல்வார், என்னை திட்டுவார், கோவம் வந்தால் 2 அடி கூட என்னை அடிச்சிருவார் தவிர, ஆனால் வந்து என் மேலே பயங்கரமான பாசம். எல்லாம் நினைப்பீங்க அப்புறம் ஏன் சண்டை போட்டீங்க. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதான் செய்யும். சண்டை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. சண்டை வந்தால் தான் நம்ம ஒத்துமையாக இருப்போம் எப்போவுமே. இந்தமாரி பிரச்சனை வரதுனால தான். அதனால் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே எதுனா வாங்கினாலும் செஞ்சாலும் வீட்டுக்கு போனாலும் நாங்கள் யோசித்து பார்த்து தான் எது வேணாலும் பண்ணுவேன். ஆனால் முன்னே இருக்கிற கஷ்டத்தோடு வந்து எப்படி சொல்கிறது, அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம கடனாக இருந்தால் கூட நல்லா இருக்குன்னா அது யார் அவர் அப்படி ஒழிப்பு போட்டார். அதனால் இன்னும் நாங்கள் மேலே வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இது எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் எங்களுக்கு. எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போனால் நம்ம என்ன வாங்குகிறோன்றது பார்க்கலாமா? வந்து நான் போய் இருந்தால் கடங்காரன் இங்கெல்லாம் மக்களே எப்படியோ வந்துட்டார் பாருங்க. என்ன பண்ணுறது, நான் தனியாக போனால் ஒழுங்காக பார்த்து போக மாட்டேன்றல. அதனால் இந்தமாரி எத்தனை பேர் வந்து இருக்கிறீங்கன்றது அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க நம்ம என்ன வேலைக்கு போகிறோமோ அது வேலைக்கு போகலாம். எந்த டிசைனும் போட முடியல, பட்ஜெட் தான் அதிகமாக வருது. பார்க்கலாம் நமக்கு எது செட் ஆகுதுன்னு. அந்த கம்பெனி இதோட கொஞ்சம் அண்ணா ஸோ இந்த ப்ராஸ்லைட்
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டி. மக்களே, நாம் போனது ஒன்று, வாங்கினது ஒன்று, செஞ்சது ஒன்று, வந்தது ஒன்றுன்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா, நான் போனது மாட்டில் வாங்குறதுக்கு. ஆனால் பட்ஜெட் பார்த்திங்கன்னா எல்லாம் 25,000 வந்து எக்ஸ்ட்ரா வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 35,000 எக்ஸ்ட்ரா வருது. அதனால் நம்ம அதெல்லாம் வாங்க முடியல, அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் போனது வந்து வெறும் கையாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விவாக்கு ஒரு கிஃப்ட்டும் நான் மெட்டி நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் சரிங்களா. அதனால் அடிக்கடிக்கு வாங்குறியேடி அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு மெட்டி. விவாக்கு வந்து ப்ராஸ்லைட் வாங்கினேன், ஏற்கனவே போட்டுட்டு இருந்தார், அதை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு புதுசாக வாங்கினேன். வாங்க பார்க்கலாம்.